ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிந்து பைரோட இன்றைக்கோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கோட எபிசோடில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க மக்களே. சோஃபாவில் உட்காந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவாதி வந்து நொண்டினே நந்து வர மக்களே. நொண்டினே நந்து வந்து அந்த சோஃபா மேலே உட்கார மக்களே. அது அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்னும் கால் சரியாகலையா அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் என்ன இல்லை இன்னும் சரியாகலை அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவா வந்து வேலைக்கு கிளம்பி வரார் மக்களே. வேலைக்கு கிளம்பி வந்து கிளம்பினரு சொல்ல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இல்லை அன்னபூர்ணி வந்து கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சிவா சிவா இவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணி விடு அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் சிவா வந்து சாத்தியை கூட்டின்னு போகிறாங்க மக்களே. அதை வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து பார்த்துறாங்க மக்களே. சிந்து வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிற மக்களே. அதிர்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து இவங்க சிவா வந்து அவங்கள கூட்டின்னு போக சொல்ல சாத்தியை கூட்டின்னு போகிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாங்களே. அதுக்கப்புறம் ரூம் உள்ளே போயிட்டு ஜனாலேருந்து சிந்து எட்டி பார்க்குறவங்களே. சிவா என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுறாங்க மக்களே. சாத்திக்கு நல்லா காலை விட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுற மக்களே. அது சாத்திய போதும் நன்றி அப்படின்னு சொல்ல கைப்பிடிக்கிற மக்களே. அது உசுன்னு சிந்து வந்து கூப்பிட்டு வர்ற மக்களே. அதுக்கப்புறம் சிவா இது சாத்திக்கிட்ட என்ன பார்த்தீங்கன்னா, ஏதோ மூஞ்சி கத்துது அப்படின்னு சொல்கிற மக்களே. அதுமாரி தான் மக்களே மூஞ்சி இருந்தது. சிந்துவோட மூஞ்சி சரியான ஃபன்னாக இருந்தது மக்களே. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, சிவா அதை விட்டு வெளியே வந்துட்டார் மக்களே. வெளியே வந்து சிந்து வெளியே வந்தோடனே சிந்து டாக்டரே நில்லு அப்படின்னு சொல்கிறான் மக்களே. அதுக்கப்புறம் என்ன டாக்டர் நிற்கிறார் மக்களே. அதுக்கப்புறம் ஏன் நீ அவன் கால் பிடிச்ச என்ன நடிப்பு வலிக்குதுன்னு இதை பொண்டாட்டி ஏன் நீயே என் காலு கை பிடிச்சதில்லை, நானே பிடிக்க சொல்லுது, நீ போய் அவள் காலை பிடிச்சிங்க அப்படிங்கிற. இல்லை நான் ஒரு டாக்டரை எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அவங்க பக்கம் இதெல்லாம் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லிட்டு என்றைக்குமே நீ தான் என் ஒய்ஃப், நான் டாக்டரை தான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.